தத்புருஷாய வித்மகே வக்ரசேனாய தீமகி தந்தோ ஷண்முக பிரச்சோதயாத். தமிழ் கடவுளான வெற்றி வேலவன் முருகனுக்கு கொண்டாடப்படும் திருவிழாக்களின் தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. தைப்பூசம் என்பது தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் முருகப்பெருமானின் அருள் பெற விரதமிருந்து வழிபடும் விழாவாகும். இந்த நன்னாளில் வெற்றி பொருளனை வழிபடும் பக்தர்கள் கல்வி, செல்வம், ஞானம் என்ற மூன்றினும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த தைப்பூச திருநாளில் முருகர் கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது போன்ற நேர்த்தி கடன்களை செய்வது வழக்கம். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகில் தென்னிந்தியாவில் வாழும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, பிஜி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை போன்றே மலேசியாவிலும் தைப்பூச தினத்தன்று பொது விடுமுறை அளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தைப்பூச தின வரலாற்று சிறப்புகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமே. தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் நீரிலிருந்து உலக உயிரினமும் தோன்றியதாக புராணங்கள்லாம் குறிப்பிடுகின்றன. அதனாலே இந்நாளில் பல்வேறு ஆலயங்களில் தெப்ப திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யா என்ற வேலை வழங்கி அருளிய நாள் இது. முருகப்பெருமானை வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில் தான் மணந்து கொண்டார் என்பதும் ஒரு நம்பிக்கையாக உள்ளது. தைப்பூச தினத்தன்று நடப்பயணமாக பழனி முருகனுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பாடிய பாடல்கள் பிரபலமான காவடி சிந்து பாடலாகும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீட்டிற்கும் ரங்கநாத பெருமாள் தன் தங்கையான சமயபுரத்தம்மனுக்கு தைப்பூச நன்னாளில் காவிரி கரையில் சீர்வரிசைகள் கொடுப்பார். இதை ஒட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தைப்பூச நாளில்தான் ஜோதியாக மாறி இறைவனடி சேர்ந்தார். வழக்கமாக 6 திரைகளை நீக்கி காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச தினத்தன்று 7 திரைகளையும் அகற்றி முழுமையான ஜோதி தரிசனத்திற்கு வழிவகை செய்வார்கள். வஜன், வருகுணன், பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் தோஷங்கள் தீர திருவிடை மருதூர் கோயில் உள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக புராணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இக்கோயிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை சுற்றி வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. திருச்சேரை திருத்தலத்தில் காவிரியானவள் ஸ்ரீமன் நாராயண பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அவரது தவத்தால் மகிழ்ந்த நாராயண பெருமான் அவளுக்கு தைப்பூச நன்னாளில் தான் காட்சடித்து அருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. மயிலம் கோயிலில் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளிந்து மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது. திருவிடை மருதூர் காவேரியின் படித்துறைக்கு பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூச திதியில்தான் ஈசனும் சக்தியும் ரிஷிப வாகனத்தில் இந்த படித்துறைக்கு வந்து தீர்த்தவாரி செய்து வீதி உலா வந்து ஆலயம் செல்வார்கள். இந்த காட்சியை காண்பவருக்கு கல்யாண வரம் உடனே கிட்டும் என்கிறார்கள். தைப்பூச நாளில் தான் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவரது அஸ்தி களத்திலிருந்து பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்தார் என்று புராணம் கூறுகிறது. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதால் ஊடல் கொண்ட தெய்வ யானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வ யானை சமேதராக தைப்பூச நாளில் தான் முருகப்பெருமான் காட்சியளித்தாராம். முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் தைப்பூச தினத்தன்று பழனியில் கொண்டாடப்படுகிறது. குளித்தலை கடம்பவனநாத தலத்தில் தைப்பூச நாளில் தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சி அளித்து வரங்கள் அளித்தார் என்னும் புராணங்கள் கூறுகின்றன. இரணியவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்திற்கு வந்து தங்கி அலாதி திருப்பணிகளை மேற்கொண்டு வந்தான். தைப்பூச திருநாளில் தான் இரணியன் நடராஜ பெருமானை நேருக்கு நேர் சந்தித்து அருள் பெற்றதாக தில்லை புராணம் குறிப்பிடுகின்றன. தில்லையில் நடராஜர் நடனமாடி காட்சியருள வேண்டும் என்று தவம் இருந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலி, சைமினி போன்ற முனிவர்களை தவத்தை ஏற்று
தைப்பூச தினத்தன்றுதான் நடராஜர் ஆனந்தவ தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார் என்றும் கூறப்படுகின்றன. இந்த நாளில் கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் பலரும் கொடுமுடியில் உள்ள காவிரி ஆற்றின் தீர்த்தத்தை எடுத்து தீர்த்த காவடியாக முருக ஆலயங்களுக்கு கொண்டு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஓம் சரவண பவ.